வந்து யாருனே தெரியல, புது மூஞ்சா இருக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிட்டோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது பழைய படத்தெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப மொக்க பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். பட் ஆப்டா இருந்தது, பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அது ரெண்டு பேருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னும் கூட நிறைய பேர் நடக்கலாம். அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. ஆமா ப்ரோ, நல்ல கம்பேக் சூர்யா. ஓவரால் குட் மூவி. ஃபேமிலி கூட வரலாம். அவ்வளவு வயலண்டும் இல்ல. லவர் பை சூர்யா தான், லவர் பை சூர்யா தான், அவ்வளவுதான். ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக தான் எக்கச்சக்க பேர் வந்தா. வெறியா இருக்கு ப்ரோ. சூர்யா சார் ஒரு கம்பேக்னு சொல்லலாம். அந்த படம் கங்குவா விட பெட்டரா இருக்கு. பார்க்கலாம். அவ்வளவுதானா? சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இது. பாடியில கதை எழுதுற மாதிரி தான். கன்னிமா சாங்லாம் எப்படி வைபா இருந்தது? அதெல்லாம் சாங்கு பிஜிஎம் அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஆனா கதை கொஞ்சம் புரியல, அவ்வளவுதான். சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ், சூர்யா சார் நல்ல கம்பேக்னு சொல்லலாம். கம்பேக்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி பண்ணிருந்தாரு சூர்யா சார்? அவர் எப்பயுமே பயங்கரமா தான் ப்ரோ பண்ணுவாரு. புது ஆக்டர்லாம் எப்படி பண்ணுவாரு? அவங்க வந்து கொஞ்சம் எதுக்குன்ற மாதிரி இருக்க படத்துல. ஜெயராம் அவங்கள எப்படி? எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு மாஸ் என்டர்டெயின்மென்ட்டே சொல்லலாம் அந்த படம். ஆமா ப்ரோ, நல்ல கம்பேக் சூர்யா. அந்த கன்னிமா மேக்கிங்ல எப்படி ப்ரோ? பயங்கரமா இருக்கு ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபுல்லா சொல்ல முடியாது. நல்லா தான் அவர் நல்லா பண்ணிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருக்கு. கன்னிமா சாங்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் தியேட்டர் மெட்டீரியலா நல்லா தான் இருக்கு. படம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சார் கம்பேக்னு சொல்லலாம். செம்ம கம்பேக் ப்ரோ. ஆனா சத்தியமா கங்குவா அப்புறம் சூப்பர் கம்பேக். ஒரு டானாவும் பண்ணிருக்காரு, ஒரு லவரா. செம்மையா இருக்கு. எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? நல்லா இருக்கு ப்ரோ. ரெண்டு சுப்ராஜ் படம் தான, சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸ்கிரீன் பிளே வைஸ்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. நீங்களும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி அப்படிலாம் இல்லை ப்ரோ. எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஜெயராம்லாம் காமெடி அவர்ல எப்படி? என்ன ப்ரோ? ஜெயராம் காமெடில எப்படி? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. ஜோஜோ ஜார்ஜ் எப்படி பண்ணிருக்காரு? இந்த மலையாள ஆக்டர் அப்பா. நல்லா இருக்கு ப்ரோ. அவர் ஆக்டர் தான் சூப்பரா இருக்கு. டாடி ஆக்டர் நல்லா இருக்கு ப்ரோ. கன்னிமா சாங் எப்படி வைபா இருக்கு? ஏற்கனவே செம்மையா இருந்தது ப்ரோ. எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ப்ரோ. உள்ள போயிட்டு செம்ம டான்ஸ் ப்ரோ. உள்ள என்ன ப்ரோ? கண்ணாடி பூ சாங் சூப்பரா இருந்தது ப்ரோ. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஆனா லாக் செகண்ட் ஹாஃப் தான் லாக் அந்த மாதிரி சொல்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஓவராலா ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு நல்ல மூவி ப்ரோ. தெரியலங்க. அப்புறம் எப்படிங்க படத்தை பார்க்க முடியும்? சூர்யாக்காக பார்க்கலாம். சூர்யாக்காக தான். வில்லன் வந்து யாருனே தெரியல, புது மூஞ்சா இருக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிட்டோம். நாங்க செம்ம கடுப்பா இருந்தது. அவர் எப்படி பண்ணிருந்தாரு? அப்பா டாடி ஏதோ பண்ணிருக்காரு. அவரு கொடுத்த காசு கரெக்டா நடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். சரி, சூர்யா ஃபர்ஸ்ட் சாங் தான் நல்லா இருந்துச்சு. கனி அப்புறம் கண்ணாடி பூவே. சூர்யா டான் சூர்யா யாரு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் எது? லவர் பை சூர்யா தான், லவர் பை சூர்யா தான், அவ்வளவுதான். டான் சூர்யா கன்னிமா சாங் எப்படி? ஆல்ரெடி கிட்ட போயிட்டு ஸ்கிரீன் கிட்ட போயிட்டு இடமே இல்ல. ஆனா செம்மையா இருந்தது. வந்து 5 மினிட்ஸ்ல கன்னிமா படம் கொஞ்சம் லாக் அந்த மாதிரிலாம் அப்படிலாம் இல்ல. எங்களுக்கு நல்லா இருந்தது. விறுவிறுந்தா இருந்தது. சிறுவர்பா தான் போகுது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா போட்டு கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணி. கிளைமாக்ஸ் தான் கொஞ்சம் காமெடியா முடிச்சிட்டாங்க. நல்லா இல்ல. ஆனா அது கொஞ்சம் மாத்தி இருக்கலாம். ட்விஸ்ட் இவளுக்கு ஒரு கல்யாணத்துக்காக அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவ்வளவுதான். அந்த படமே அவ்வளவுதான். பக்காவா இருக்குண்ணா. எல்லாம் பக்காவா இருக்குண்ணா. குறைய சொல்ல முடியாது. லேக்லாம் ஒரு நிமிஷம் கூட லேக் இல்லைண்ணா. எல்லா சீனும் பக்காவா இருக்கு. பாட்டு டான்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரசரன்னு போயிட்டு செகண்ட் ஹாஃப் வேற லெவல் படம். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லாக் அப்படின்றாங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. லேக்லாம் எதுவுமே இல்லை. எங்கேயும் இல்லை. படம் பக்காவா போச்சு. பூஜா ஆக்டர் அவங்க நல்லா இருந்தா. கன்னிமா சாங் எப்படி வைபா? வைபா இருந்தா. வைபா இருந்தா. ஒரே சிங்கிள் டேக்ல தரமா இருக்குண்ணா. அது ஓவராலா ஃபேமிலியா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம்ண்ணா ஃப்ரெண்ட்ஸோட. ஓகேண்ணா. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அது சொல்கிறேன். ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் வந்து இது அந்தளவுக்கு பெஸ்ட்டு சொல்ல முடியாதுண்ணா. இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. சூர்யா சாருக்கு இது ரீஎன்ட்ரின்னு வச்சுக்கலாம். ஆனால் அவர் ஆக்டிங் கூட சொல்ல முடியாது. பட் கார்த்திக் சுப்ராஜ் இது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நிறையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒன்ஸ் பார்க்கலாம். காமெடி ஜெயராம் காமெடி அது ஓகே தானா. அது வந்து அவர் ரோல் மாதிரி தான் ப்ளே பண்ணியிருக்காரு. காமெடின்னு இல்லை. படம் சூப்பராக இருக்குது. போன 2 மூவியோட இது பக்காவாக இருக்குது. லவ் சீனும் இருக்குது. நம்ம லவ் சீனை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸும் இருக்கும். ஆக்ஷன் சீன் வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். லவ் சீனு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரியும் இருக்கும். பார்க்குற எல்லாமே பார்க்கலாம். லேகுன்றமே இல்லை. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் சீன் வச்சுருக்காங்க. பூஜா ஆக்டர் அந்த காமெடி எப்படி? சூர்யா அவங்க அது ரெண்டு பேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் கூட நிறைய பேர் நடக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. ஜோஜோ ஜார்ஜ்ல எப்படி பண்ணிருக்காங்க? அப்பா வராரு. அவர் நடிச்சிருக்காரு. அந்த வில்லன் கேரக்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராக நடிக்கலாம். ஆமாம். வைபா இருந்ததா? அதே சிங்கிள் டேக் அதுதான் ஸ்டார்டிங்கில் வந்துடும். அது எல்லாம் போய் ஸ்டேஜில் போய் ஆடுறாங்க போயிட்டு. அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு பீட்டுக்கும் எல்லாம் போய் ஆடுறாங்க. ஆடுறவங்க கூட போய் ஆடுறாங்க போயிட்டு. அந்த மாதிரி இருக்குது. தேட்டரே வைப் ஆகிடுது. அதான் பவுன்சர்லாம் நிறைய வந்து நிற்கிறாங்களே. எங்கே வந்து மேலே ஆர்டர் போடுறாங்கன்ட்டு. லாஸ்ட்லேயே கொஞ்சம் அந்த மாதிரி பீட் வரும். பிஜிஎம்கே கத்துறானுங்க. அந்த மாதிரி மியூசிக் வச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ்.
கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பார்க்காம நீங்களே வந்து பாருங்கள். நீங்களே பார்த்தா நீங்கள் ரிவ்யூ தாங்க, கரெக்டாக இருக்கும். ரிவ்யூ பார்க்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் இல்லைண்ணா. நம்ம வந்து புக் பண்ணோம், வந்து பார்க்குறோம், அவ்வளோதான். பார்த்ததுக்கு செம வருத்துண்ணா படம். ரொம்ப நாளாக ஹைப் இருந்தது படத்துக்கு. ஸோ ரொம்ப அவைட்டட் மூவி தான். வந்து பார்த்ததுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் டூ கூட இருந்தது, செகண்ட் ஹாஃப் லைட்டாக எடுத்த மாதிரி இருந்தது. பட் கிளைமாக்ஸில் திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜ் படம்லாம் வந்தேன். பட் அதில் சூர்யா இருக்கிறன்றதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். அது மெயினாக அதுக்கு தான் கேட்க வேணாம். டூ கூட இருந்தது பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆங்கிள், ஒரு ஸ்டைல், ஒரு லுக் எல்லாமே செம்மையாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது பழைய படத்தெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப மொக்க பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் ஆப்டாக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. செம்ம கிளாஸே. அதான் அந்த ரெட்ரோன்ற பேரை காப்பாற்றிட்டாங்க கண்டிப்பாக சூர்யா வச்சு. அவங்க எடுத்த விதம், கார்த்திக் சுப்ராஜ் எடுத்த விதம், அந்த மியூசிக் அதுக்கு ஆப்டாக இருந்தது. சந்தோஷ் நான் இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஆமாம், இதுதான் ஒரு நார்மல் ஹீரோயின் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப மேக்கப் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்தது. ஆமாம், இது வந்து லவ் சீக்வன்ஸ்க்காக எடுத்த ஆக்ஷன் படம் மாதிரி இருந்தது. ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக தான் எக்கச்சக்க பேர் வந்தாங்க. கனிமா பார்க்குறதுக்கு தான். நாங்கள் வந்து அதில் படத்தில் எனக்கு சொல்ல முடியாது. பட் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அந்த பாட்டு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் வர சீன்ஸ் அதெல்லாம் ஒரு தனி ஃபீல் தானே. அது இருக்கிறவங்களுக்கு புரியும், இல்லாதவங்களுக்கு புரியாது. கொஞ்சம் அந்த லவ் சீன்ஸ் வச்சு எழுதிட்டாங்க. இப்போ திருப்பி கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. தாராளமாக சொல்லலாம். கங்குவாக்கு அப்புறம் இதெல்லாம் கம்பேரபிளே கிடையாது. செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே ஆனால் எப்படி ரிவ்யூ வந்தது அப்படி தான். ரொம்ப அந்த லவ் பேஸ் தான் அந்த இன்டர்வியூலே சொன்னாங்க கார்த்திக் சுபாஷ்ராஜ். 100% ப்ரோ. அந்த ஹேர் ஸ்டைலே, அந்த பியர் ஸ்டைலே தெரியுது. அந்த கார்த்திக் சுபாஷ்ராஜோட மை பேட் அதில் வந்து மாடில் எப்படி அந்த ஸ்வாகாக இருக்கும், தம் குடிப்பாங்க, அந்த ட்ரிங்க் அடிப்பாங்க, அந்த மாதிரி மூடுறா டேய், அதில் எப்படி அந்த ஸ்வாகாக இருக்கும்ல அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. அந்த ஃபீலிங்கே வரும். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கூட, ஸ்லோ மோஷன் கூட, வெரி குட் மூவி. ஆமாம், மேக்கப் இல்லையா? நல்லா தான் இருந்தது. வெரி குட். செம்மையாக இருந்தது ப்ரோ. கீழெல்லாம் எல்லாமே ஆடினாங்க, நம்மளோ போனோம், ஆடினோம். சிங்கிள் டேக்கா? அது தெரியலையே எனக்கு, நான் பார்க்கலது. இட்ஸ் a குட் ஓவரால் குட் மூவி. ஃபேமிலி கூட வரலாம். அவ்வளோ வயலண்ட்டும் இல்லை. வேறு லெவல் ப்ரோ. சந்தோஷ் நாராயண் சொல்லவே தேவையில்லை. வெரி குட். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. he'll go much places and I appreciate lot of good work from all the team and everyone made justice to the role they did.